யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் ஜம்பு இயக்கிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார். எல்லாமே ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் போன்ற நடிகர்களை வைத்து இயக்கிய படங்கள் இருக்கிறது. நாமூவர், பணக்கார பிள்ளை, இது போன்ற படங்கள். ஆனால் அவர் இயக்கியதிலேயே மாஸ்டர் பீஸ், அதாவது கிளாசிக்கான படம் அப்படின்னு சொன்னால் அது நம் நாடு தான். நம் நாடு விஜயா இன்டர்நேஷ்னல் கம்பெனி தயாரித்த படம். எங்கள் வீட்டு பிள்ளையை தயாரித்தவங்க. அவங்களுடைய பெஸ்ட்டு ஃபில்ம் நம் நாடு. நம் நாடு தெலுங்கில் கதாநாயகடு அப்படின்னு ஒரு படம் வெளியாகி என்டிஆர் ஜெயலலிதா நடித்த படம். அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தை தமிழில் எடுக்கணும்னு சொல்லி நாகிரெட்டியார் இதற்கான நடிகர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி எம்ஜிஆரை வச்சு எடுக்க முடிவு பண்ணார். ஏற்கனவே மாட்டுக்கார வேலம் படத்தை எடுத்து முடித்து படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் நம் நாடு படத்தை தொடங்கினாங்க. நம் நாடு மாட்டுக்கார வேலைன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார், பொங்கலுக்கு விட்டால் போதும், 1970 பொங்கலுக்கு விட்டால் போதும், அதற்கு முன்னாடி நம் நாடு படத்தை முடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். 1969 நவம்பர் 7 வந்துச்சு. ஆனால் இந்த படம் படப்பிடிப்பில் இருந்தது ஒரு மாதத்துக்குள்ளே தான். வாகினி ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட 7 ஃப்ளோர்லேயும் செட்டு போட்டு எடுத்தாங்க நம் நாடு படத்தை. செட்டு போட்டு எடுத்து பாம்பே ஃபிலிம் சென்டருக்கு ப்ராசஸிங்க அனுப்பியிருந்தாங்க. கலர் ஃபிலிம் ப்ராசஸ் அங்கே முடிஞ்சுது. அங்கே முடிஞ்சுங்க நவம்பர் 7. நவம்பர் 9 சிவந்தமன் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 7 அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம் நாடு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை கோடிக்கணக்கில் செலவழித்து வெளிநாடுலாம் போய் என்னெல்லாமோ பண்ணி எத்தனையோ மாதக்கணக்கில் கொண்டு எடுத்து சிவந்தமனை ரிலீஸ் பண்ணும்போது ஒரே மாதம்தான் கிட்டத்தட்ட 20 25 லட்சத்துக்குள்ளே தான் மொத்த செலவு. அதில் எடுத்த படம் நம் நாடு. இது எம்ஜிஆருக்கு அப்போ விருதுகள்லாம் கொடுத்தாங்க. இந்த படம் ஓடினதுக்கு 100ஆவது விழாவில் எம்ஜிஆருக்கு கேடயம் கொடுத்தாங்க. இந்த படத்தில் அமைஞ்சிருக்கும் அருமையான செட்டு, நினைத்ததை நடத்திய முடிப்பு வந்த பாடலுக்கு ஒரு செட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள், அருமையான செட்டு. அதில் அவருடைய டான்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மக்கள் தலைவன் டான்ஸ். படம் எல்லா ஊர்லேயும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு இந்த படம் மாட்டுக்கார வேலன் பொங்கலுக்கு வரலைன்னு வைங்களேன், வசூல்லையும் இது ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. மாட்டுக்காரன் பொங்கலுக்கு வரலைன்னா இந்த படம் நிச்சயமாக சில்வர் ஜூப்ளி ஓடிருக்கும் 1-2 தேட்டரில். அந்த அளவுக்கு ரிசர்வேஷனில் பயங்கர ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. சித்ராவில் இந்த மாதிரி ஆனதே கிடையாதான். முதல் 10 நாளைக்கு ஒரே நாளில் 2 மணி நேரத்தில் ரிசர்வேஷன் ஆச்சு. அதே மாதிரி எல்லா தேட்டர்களையும் அப்படி தான், கிருஷ்ணாலையும் அப்படி தான். தமிழ்நாடு வசூல் விவரங்களை முதல் வாரத்துக்கு உடனே கம்பெனிக்காரங்களே விஜயா கம்பெனிஸே போட்டாங்க இந்த படம் வசூலில் சாதனைன்னு சொல்லி. அடுத்தது நம் நாடு ரிலீஸ் ஆகும்போது அது 75 100 அப்படி வரிசையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சீனிவாசம் மட்டும் 100 நாள் ஓடலை, 75 நாள் வரைக்கும் ஓடிச்சு சீனிவாசாவில். நம் நாடு படம் கிட்டத்தட்ட 6-7 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 100 நாள் 7 தேட்டரு ஓடிருக்கும். 175 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக ஓடிச்சு மதுரையில். அதே ஜம்பு எடுத்த படம் தான் நம் நாடோட ஹிந்தி வெர்ஷன் அப்னா தேஷ். ராஜேஷ் கண்ணா நடித்த படம். அதையும் ஜம்பு தான் டைரக்ட் பண்ணார். மதுரை மீனாட்சியில் 130 நாள் விழா, 133 நாள் ஓடிச்சு. 130 நாள் விழா கொண்டாடினாங்க. படம் ஸ்டெடியாக போச்சு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். படமும் ஒரு அரசியல் படம். இந்த படத்தை வெளியிட விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சீரியல்லாம் கொந்தளிச்சாங்க. அந்த நேரத்தில் மதிய ஒளி பத்திரிகையில் பயங்கரமான செய்திகளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம், இது எம்ஜிஆர் காங்கிரஸை எதிர்த்து இது பண்ணியிருக்காரு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு எழுதுனாங்க. இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு கேபிட்டலில். வசூல் விவரங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. நம் நாடு படம் சிவந்தமன் வசூலை விட நிறைய இடங்களில் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் நம் நாடு தான் அதிகம், நிறைய ஊர்களில் அதிகம். சிவந்தமன் தெரியும் நமக்கே, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கடைசியில் சிறிதர் கிட்டத்தட்ட 40-50 லட்சத்தை இழந்தார். இந்த படத்தில் இழந்து கடனாகி அதுலேருந்து மீள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி நேயர்களே, நாம் நம் நாடு படத்தை பற்றி பார்த்து விட்டோம். நன்றி, வணக்கம்.